ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் சூப்பரான லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி குட்டியாக நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கரைசலாக ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்து நமக்கு தேவையான வெண்டைக்காய், நான் இன்றைக்கி ஒரு 20 போல் குட்டி சைஸ் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் போட்டு ஹீட் பண்ணணும். இந்த பேன் பார்த்திங்கன்னா அயன் பேன். நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். வாங்கும் போதே கலர் இப்படி தாங்க இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அடுப்பில் வச்சோடனே எப்படி ஹீட் ஆகுது பாருங்களேன், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுதா. வீட்டில் இருந்த எல்லா நான்ஸ்டிக் பேன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அயனில் அண்டு மண்ணில் பேன் வாங்கியாச்சுங்க. இனிமேல் நம்ம இதில் தான் குக் பண்ண போகிறோம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் யூசேஜை குறைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்துனா வெண்டைக்காயை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது தாங்க நான் மண்ணில் வாங்கியிருந்த பேன். இது எப்படி பழக்கிறதுக்கான ஷார்ட்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க, பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து பெருங்காயம், நான் இந்த மாதிரி குட்டியாக 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுடர் பெருங்காயம் தான் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூளில் ஆட் பண்ணும்போது சேர்த்திக்கலாம். அடுத்து 2 காய்ந்த மிளகாய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விடுங்க. இது பாதி வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு 2 கட்டை பூண்டு நான் தொளிச்சிருக்கேன். பூண்டு இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது நாட்டு பூண்டு, மலை பூண்டுன்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பூண்டு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இது பியூர் ஒயிட்டாக இருக்காது. நம்ம தோல் உரிக்கும் போது லைட்டாக பிங்கிஷ் கலரில் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்க. அதனால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த பூண்டில் ஒரு 2 கட்டை, 2 பூண்டு உள்ள ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பல்லாரி, பெரிய சைஸ் பல்லாரி உள்ளே சேர்த்து இது 3 நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க 3 சின்ன சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் உப்பு, அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைக்கு கொடுக்கறதுனால, நீங்கள் வேணும்னா ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி கரைசல், அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆர் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக ஆட் பண்ண மாட்டோம். நம்மளோட சூப்பரான சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த மாதிரியான புளிக்குழம்பெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம குட்டீஸ்க்கு கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.